ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். இன்னைக்கு இந்த வாரம் எங்கள் ஊர் சந்தைக்கு போயிருந்தேன்னா, ஆமாம், ரொம்ப நாள் கழித்து போயிருந்தேன். பெரும்பாலும் காய் வாங்க மாட்டேன். இங்கே பாருங்க, சிறப்பையன் பேக்கில் மொச்சருக்கு எடுத்துட்டு வா. இங்கே பாருங்க, இது புதினா. இது மாதிரி 3 கட்டு 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பூ எப்போ போனாலும் 50 ரூபா சொல்லுவோம் அந்த பிள்ளை. நான் காசு இல்லாமல் வந்துடுவேன், வாங்க மாட்டேன். ஐயோ 50 ரூபா ஒரு பூ வாங்குறதா, அதுக்கு 5 காய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, தலையில் வச்சுக்குவா, வைக்க முடிஞ்சா வச்சுருவேன். அதனால இந்த பூ 20 ரூபா தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னது 20 ரூபாயா? இப்படி தான் பாவம் விவசாயிக்கு கட்டுப்படி ஆகுதோ தெரியல. 20 ரூபா தான் நம்ம. அதனால 2 பூ வாங்கிட்டு வந்தேன். 2 பூ வாங்கினே ஒரு கட்டப்பையை நம்பி போச்சு. 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி பை நம்பலை, 2 பூதே வாங்கினேன். நான் கொண்டு போன பை நம்பிடுச்சு. அப்புறம் எங்கள் நாத்தனார் மொச்சை கொடுத்துட்டாங்க, காட்டு மொச்சை. நல்லா வாசம். அப்பா, அந்த மொச்சையோட வாசமே தனி. என்ன புழுவே இருந்தாலும் அதனுடைய வாசம் தனி. ஆனால் அப்படியே பருப்பில் திணிச்சு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இந்த தரம் மொச்சை அதிகம் வரத்து கிடையாது. எங்கள் அப்பா போட்டிருக்காரு, மொச்சை கொடுத்து விட்றேன்னு சொன்னார். இந்த தரம் மொச்சை அவ்வளோக்கா வரத்து கிடையாது, ஆனாலும் நல்லா இருக்குது. நான் நிறையா சாப்பிட்டேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தாமரப்பாடியில் எங்கள் நாத்தனா இருக்காங்க. அவங்க இன்றைக்கி 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பக்கத்து காட்டில் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி மொச்சையும் காலிஃப்ளவரும் போட்டு குழம்பு வச்சுருவேன். அரைச்சி நைட்டே வச்சுருவேன். நைட்டுக்கு இட்லி இல்லாட்டி தோசை, புதினா சட்னி, தேங்காய் சட்னி. என்னங்க தேங்காய் சட்னி, எங்கள் அந்தோணியம்மா அண்ணி கையால் சாப்பிடணும். தேங்காய் சட்னி இட்லியும் வேறு லெவலில் இருக்கும். நானும் என் பையனும் அந்த இட்லிக்கே அடிக்ட்டு. அவங்களுக்கு சூப்பராக செய்வாங்க அண்ணி தேங்காய் சட்னி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி மீன் குழம்பு இட்லியும் கொடுப்பாங்க. நல்லா பார்த்துக்கிடுவாங்க. வண்டி சாவி அங்கே அங்கே இருக்கும். என்ன கிளம்பிட்டாருன்னு பார்க்குறீங்களா? இடியாப்பத்துக்கு அரிசி காய வச்சுருந்தேன், அதை போய் அரைச்சிட்டு வர சொன்னேன். அதனால கிளம்பிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் தான் ரைஸ் மில், போய் அரைச்சிட்டு வந்துடுவார். கிளம்பியாச்சா? துரைக்கு செல்லு வேணுமா? செல்லு ஏன் செல்லு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரோட செல்லு. ஏதோ ஓசியில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்தங்க வாங்கிட்டு போங்க.